இரண்டாவது நம்பரில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு சின்னத்திலே பெரியவர்களை, தாய்மார்களை, இளைஞர்களை, தம்பிமார்களை, தங்கைமார்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 23/4/2026 அன்று நமது முதலத்தூர் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் உங்கள் மூத்த பிள்ளையாக, உங்களின் ஒருவனாக, இந்த மண்ணின் மைந்தனாக நீங்கள் எல்லோரும் இந்த முறை நம்பர் 10ல் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு சின்னத்திற்கு உங்களுடைய மேன்மையான பொன்னான வாக்குகள் எல்லாம் நம்பர் 10ல் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு சின்னத்திற்கு பெருவாரியாக 100% வாக்குகளை செலுத்தி உங்கள் வீட்டு பிள்ளையை ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தருமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது வரிசையா வரும்போது நம்மளுக்கு முன்னே இருக்கக்கூடிய 5 ஊர் 6 ஊருக்கு முன்னையே தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை. அப்புறம் நம்ம ஊருக்கு மட்டும் இருந்திருக்குமா அப்படிங்கிறத நான் நல்லாவே உணர்வேன். 100% உங்கள் வீட்டில் பிள்ளையாக நீங்கள் அனைத்து உரிமைகளோடும் என்னிடம் எப்போதும் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை வசதியான குடிதண்ணீர், குளிக்கவும் குடிக்கவும் தண்ணீருங்கிறத 100% எப்படியாவது உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து வசதியும் மருத்துவ வசதியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கிற வகையில் நான் பாடுபட்டு கண்டிப்பான முறையில் செய்து கொடுப்பேன் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நமது காணிக்கூர் பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், தம்பிமார்கள், தங்கைமார்கள், நீங்கள் அனைவரும் இந்த முறை உங்கள் வீட்டு பிள்ளைய டாக்டர் ராம்குமார் ஐயா எனக்கு இந்த முறை நீங்கள் அனைவரும் நம்பர் 10ல் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகளை செலுத்தி ஒரு மாபெரும் ஒரு இமாலய வெற்றியை நீங்கள் எல்லோரும் தேடி தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தொடர்ச்சியான சுற்றுப்பயணம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் டாக்டர் ராம்குமார் அனைத்து இந்திய மக்கள் புரட்சித் தலைவர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வாக்கு சேகரிப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து கிராமங்களையும் திருவிழா போல பெருவளவில் மக்கள் எல்லாம் நெளிவாரியான வரவேற்பை எங்களுக்கு அளித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த வரவேற்பிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் கிட்டத்தட்ட முதலத்தூர் என்பது 90% கிராமப்புறங்கள் செய்கிறது. இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 370 பூத்துகள் நாங்கள் போயிட்டோம். 414 பூத்தில் 370 பூத்தில் ஒரு கேவலமாக போனால் ஒரு 300 பூத்துக்கு எந்த அடிப்படை வசதியும் குறிப்பாக தண்ணீர் வசதி, போக்குவரத்து வசதி, மின்சார வசதி, பள்ளிக்கூட வசதி, மருத்துவ வசதி, கழிப்பறை வசதி, இப்படி எந்த வசதியுமே இல்லாமல் எம்எல்ஏவாக 2015 போட்டு வாக்களித்தவங்க தான் மறுபடியும் எம்எல்ஏ ஆகும், 2021 வாக்களித்தவங்க தான் மந்திரியாகவும் இருந்து கூட இந்த தொகுதியை எந்த வகையிலையும், அதாவது தொழிலை பற்றி நம்ம பேசுகிறோம், தொழிற்சாலைகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். தொழிற்சாலை இந்த அடிப்படை நான் சொன்ன எந்த வகையான அடிப்படை வசதிகளை கிட்டத்தட்ட 300 கிராமங்களுக்கு மேலே இல்லாமல் இருக்குது. இன்னும் 70 கிராமம் போக வேண்டியது இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 350 பூத்துகளில் எந்த வகையான அடிப்படை வசதியும் இல்லாமல் தான் இந்த 300 மக்கள் இருக்காங்க. ஒரு வெள்ளந்தியாக இருக்கக்கூடிய மக்கள்களை அவங்களுடைய வெள்ளந்தித்தனத்தை தனக்கு சாதகமாக இவ்வளோ காலங்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் செய்திருக்காங்கிறத நினச்சி மனவேதனை அடைகிறோம். நண்பர்களையும் அவங்களுக்கு எண்ணற்ற உதவிகளை செய்து நான் சம்பாதிச்சுங்கிறது நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொய் துன்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு பயத்தினால அந்த பிரதான கட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இப்படி பொய் துன்பத்தை என் மேலே சேர வாசி இறக்கிங்க என்ன அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருக்காங்க. 150 ஊரில் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. அவரை போய் கேளுங்க, மினிஸ்டர் கேளுங்க. 3 முனை போட்டியாக இருக்குது. இப்போ ராம்குமார் தென்னந்தோப்பு உதவி செய்வதற்கான போட்டியாக நிலவிருக்கிறார். அதை 100% நாங்கள் வெற்றிக்கான படிக்கட்டாக நாங்கள் கொண்டு போவதற்கான அந்த நகர்வில் நாங்கள் இருந்துருக்கோம். 100% வெற்றி மட்டுமே எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஒரு போட்டியாளராகவோ ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ வர்றதுக்கான வேலைகள் கிடையாது. 100% எங்களுக்கு இலக்கு நோக்கம் எல்லாமே வெற்றி தான். அதன் மூலியமாக நம்ம அனைத்து அடிப்படை வசதிகளையும் நம்ம செஞ்சு கொடுப்போம். இன்றைக்கி திமுக வேட்பாளர் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணும்பொழுது 2ஆம் இடத்துல தான் ராம்குமார் வருவார், நமக்கு ராம்குமார் தான் போட்டி இன்றைக்கி சொன்னார். அதே மாதிரி முதலத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த